ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம் 21ஆம் அத்தியாயம். அரசர் இந்திரத்யும்னன் அரச ஆலயத்தை கட்டுகிறார். ஜெய்மினி முனிவர் கூறினார், துறவி மன்னர் இவ்வாறு கூறியது போல் ரிக்வேதத்தில் தேர்ச்சி பெற்று வேதாந்த அறிவை பெற்ற ஒரு குறிப்பிட்ட பிராமணர் மகிழ்ச்சியுடன் அரசரிடம் இந்த வார்த்தைகளை கூறலானார். உங்கள் செல்வத்தின் நிறை, அதாவது மகத்துவம், உண்மையிலேயே அற்புதமானது. இதன் மூலம் இறைவன் பூமியில் மர உடலில் வெளிப்பட்டார். ஆத்மாவின் அறியாமையால் மயக்கமடைந்தவர்களுக்கு அவர்களது நேர்மை மற்றும் வழக்கமான வழிபாடு ரட்சிப்பை அளிக்கிறது என்று ஸ்ருதி கூறுகிறது. அந்த மரம் கடலின் மறுகரையில் மிதந்து கொண்டிருந்தது. அதனால் ஆன சிலைகளை வணங்குவதன் மூலமும் திருப்தி அடைய மிகவும் கடினமான மனித இறைவனை வணங்குவதன் மூலமும் மக்கள் அடைய கடினமான விடுதலையை அடைகிறார்கள். பிரம்மத்தின் அறிவின் களஞ்சியமான நாரத மாமுனிவர் இந்த இறைவன் அறிவை வேதாந்தத்தின் வார்த்தைகளை தவிர வேறு எதிலிருந்தும் பெற இயலாது என்று உங்களுக்கு கூறியுள்ளார். உண்மையில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் செயல்பாடு வேதங்கள் இல்லாமல் தொடர முடியாது. அது மற்றவர்களின் படைப்பாக இருந்தாலும் சரி, தன்னை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, பகவான் வேதங்களின் அதிகாரத்தை மதிக்கிறார். அவர் ஸ்ருதி இல்லாமல் செயல்பட்டால் அதை யார் அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள்? எனவே அரசரே, இந்த அவதாரம் வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஒரு சாதாரண சிலை என்று நினைக்காதீர்கள். இது வேதாந்தத்தின் மூலம் புரிந்து கொள்ளக்கூடிய மற்றும் சாமன் பாடல்களில் பாடப்பட்ட புருஷன். இது மனிதர்களுக்கு ஆன்மீக நல்வாழ்வு மோட்சத்திற்கான காரணம். அதன் பார்வையால் மட்டுமே நமது அடர்ந்த இருள் நீங்கிவிட்டது. இந்த சிலை வழிபாட்டின் மீது ஒளி வீசும் ஸ்ருதிகள் உள்ளன. நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டால் இதன் வழிபாடு போற்றத்தக்கது. பாரத துணை கண்டத்தின் வாழும் மனிதர்கள் தங்கள் பாவங்களை குறைத்து அழித்து விட்டனர். ஏனெனில் முக்தியை அருளும் ஜனார்த்தனர் அவர்கள் முன் தோன்றினர். அங்கேயும் இந்த ஓத்ரா நிலம், அதாவது ஒரிசா மாநிலம் மிகச் சிறந்தது. ஏனென்றால் அங்கு வாழும் மக்கள் தங்கள் உடல் கண்களால் பிரம்ம வடிவில் இறைவனை காண்கிறார்கள். ஸ்ருதிகள் மற்றும் ஸ்மிருதிகளின் மர்மமான பாதை சடங்குகள் மூலம் குழப்பமாகிவிட்டது. அந்த பாதையில் செல்பவர்கள் நேர் சக்கரம் போல மிகுந்த கிளர்ச்சியில் சுழல்கிறார்கள். அறிவு மற்றும் நனவின் உருவகமான இறைவன் உண்மையான நிலையை, அதாவது முக்தி அடைய காரணம். ஸ்ருதி போன்ற வழிகள் இல்லாவிட்டாலும் அவரே மிகப்பெரிய பேரின்பத்தையும் முக்தியையும் வழங்குபவர். தொடர்ச்சியான புறப்பாடுகள் மற்றும் வருகைகளால், அதாவது இறப்புக்கள் மற்றும் பிறப்புக்கள், பெரும் துன்பத்தை அனுபவிக்கும் கொடிய மக்களுக்கு இந்த மர விஷ்ணு சிலை மகிழ்ச்சியை வழங்குபவராகவும் நல்ல உறவினராகவும் உள்ளது. ஸ்ருதிகள் மற்றும் ஸ்மிருதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிகள் மற்றும் விதிமுறைகள் இங்கே பிணைக்கப்படவில்லை. அரசரே, சண்டாளர்களுக்கு கூட அவர்கள் அவரது பார்வையின் எல்லைக்குள் வந்தால் அவர் அவர்களுக்கு முக்தியை வழங்குபவர். ஒரு மனிதன் பக்தனாக இல்லாவிட்டாலும் அவனை ஒரு குருட்டு பின்பற்றுபவனாக கருதினாலும் ஆயிரக்கணக்கான குதிரை யாகங்களின் முழு பலனை பெறுவான். ஒரு நபர் புனித அனுஷ்டானங்களை கண்டிப்பாக கடைபிடித்து நிலையான மனதுடன் பக்தியுடன் வழிபட்டால் அவர் சந்தேகத்திற்கு இடமின்றி பிரம்மனுடன் சாயுஜ்யத்தை அடைவார். உழைப்பு நிறைந்த, எளிதில் அழியக்கூடிய இயற்கையில் தற்காலிகமான அற்பமான பலன்களை மட்டுமே தரும் மற்றும் திரும்புவதன் மூலம், அதாவது மறுபிறப்பு வகைப்படுத்தப்படும் வழிமுறைகள், சடங்கு செயல் எவ்வளவு பயனற்றது. மரங்களால் ஆன இந்த பிரம்மம் எவ்வளவு பெரியது. அது பாவ குவியல்களை எரித்து மரங்களை எரிப்பது போல அதன் பார்வையால் மட்டுமே அது முக்தியை அளிக்கிறது. இருப்பு, அறிவு மற்றும் பேரின்பம் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படும் தனிமை நிலை. வேத வசனங்களையும் பிற சடங்குகளையும் மீண்டும் மீண்டும் செய்வது தீய ஆன்மாக்களால் செய்யப்படுவது மிகவும் கடினம். உன்னத ஆன்மாக்களால் அவற்றின் மூலம் அடையக்கூடியது. இது இறைவன் எந்த உற்சாகமும் இல்லாமல் குளிர்ச்சியாக வழங்கப்படுகிறது. மற்ற புனித தலங்களில் இறைவன் மரண உலகில் வசிப்பவர்களிடமிருந்து
இறைவனிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கிறார். ஆனால் இங்கே இறைவன் எப்போதும் தனது சொந்த புனித தலத்தில் முக்தியை வழங்குபவராக இருக்கிறார். எனவே புகழ்பெற்ற அரசரே, உங்கள் படை மற்றும் மக்களுடன் இங்கேயே இருங்கள். நீங்கள் மிகவும் கற்றறிந்தவர் மற்றும் ஒரு சிறந்த பக்தர். அனைத்து துணை மற்றும் துணை சடங்குகளுடன் அவரை வணங்குங்கள். ஜைமினி முனிவர் கூறினார். பிராமண முனிவர் நாரதரின் அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவரது மனதில் மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவர் கூறினார், வேத வழியை பின்பற்றுபவரான சிறந்த பிராமணரால் கூறப்பட்டது பொருத்தமானது. படைப்பின் தொடக்கத்தில் பிரம்மதேவரின் மூச்சிலிருந்து வெளிப்பட்ட வேதங்களின் தொகுப்பு உபனிஷதங்களின் நோக்கம் என்னவென்றால், பிரணவம் இப்போது வெளிப்பட்டது. அதன் அர்த்தம் தாமரையில் பிறந்த பிரஜாபதியான பிரம்மதேவருக்கு மட்டுமே தெரியும். இப்போது நான் அதை நேரடியாக அரசரிடமிருந்து புரிந்து கொண்டேன். எல்லாம் அவருடைய கட்டளைப்படி செய்யப்படுகிறது. இதை இறைவனை நீங்கள் விரும்பும் அளவிற்கு சாந்தப்படுத்தி இங்கேயே இருங்கள். நான் பிரம்மதேவரிடம் செல்கிறேன். முரணின் எதிரியின் வெளிப்பாடு நிகழ்ந்துவிட்டது என்பதை நான் அவருக்கு தெரிவிப்பேன். ஒரு பெரிய தொகையை செலவழித்து இறைவனின் மாளிகையை கட்டுங்கள். அரசரே, ஆலயத்தில் நரசிம்மரை நிறுவிய பிறகு தாங்கள் விடுதலை பெறுவீர்கள். ஜைமினி முனிவர் கூறினார். அதை கேட்டதும் மன்னர் முனிவருக்கு பதிலளித்தார். பெரிய முனிவரே, நான் தங்களுடன் பிரம்மதேவரிடம் செல்ல விரும்புகிறேன். அவரது அருளால் தான் பிரபஞ்சத்தின் இறைவன் நம் கண்களுக்கு விருந்தினராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நிறுவுவதற்கான அரண்மனை ஆலயத்தை பற்றி நான் அவருக்கு கூறுவேன். மாளிகைக்குள் இருக்கும் பிரதிஷ்டை விழாவை அவரது முன்னிலையில் கொண்டாட வேண்டும் என்று நான் அவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். பின்னர் பிரம்மதேவர் நமது தந்தைக்கு தந்தையாவார். பிரம்மலோகத்திலிருந்து வந்து இங்குள்ள மாளிகையில், அதாவது ஆலயத்தில் இறைவனின் பெரிய விழாவை கொண்டாடுவார். எனவே முனிவரே, என்னையும் பிரம்மதேவரின் முன்னிலைக்கு அழைத்து செல்லுங்கள். மாளிகையிலுள்ள உள் சன்னதியில் பிரதிஷ்டை சடங்கை முடிப்போம். முனிவரே, இங்கேயே தங்கி அதை முடிக்கவும். அதன் பிறகு நாங்கள் தொடர்வோம். தயவு செய்து சிறிது நேரம் காத்திருங்கள். பின்னர் அரசர் கற்களை வெட்டுவதிலும் கட்டுமான நடவடிக்கைகளிலும் சிற்ப கலையில் பல நிபுணர்களை ஈடுபடுத்தினார். அவர் அவர்களை பரிசுகளால் கௌரவித்தார். மேலும் பணியின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஈடுபடுமாறு மரியாதையுடன் கேட்டுக்கொண்டார். பிராமணர்களே, நேர்த்தியாக கட்டப்பட்ட மாளிகை சுக்லபக்ஷத்தில், அதாவது வளர்பிறையான பிரகாசமான 15 தினங்கள் சந்திரனை போல தினமும் உயர்ந்து பெரிதாகி வந்தது. குறுகிய காலத்தில் மாளிகை மிக பெரிதாக உயரமாக உயர்ந்தது. கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்ட கற்களின் எண்ணிக்கையை கணக்கிட இயலாது. பணம் கோடிக்கணக்கில் செலவிடப்பட்டது. அங்கும் செலவை கணக்கிடுவது சாத்தியமில்லை. பரத துணை கண்டத்தில் மன்னர் இந்திரத்யும்னரிடம் விசுவாசம் கொண்டிருந்த அனைத்து மக்களும் இதில் ஈடுபட்டிருந்தனர். ஈடுபட்ட அனைவரும் பரஸ்பர ஒத்துழைப்புடன் இணைந்து பணியாற்றினர். வேலையில் ஈடுபட்டவர்களின் மிகுந்த மகிழ்ச்சி சொர்க்கத்தின் அறைகளையும் மாளிகைகளையும் நிரப்பும் ஒரு உரத்த கூச்சலை ஏற்படுத்தியது. செழிப்பு மற்றும் அதிர்ஷ்டத்தின் தெய்வம் அரசரின் நேர்மை, நம்பிக்கை, பக்தி மற்றும் சத்வகுணத்தால் மகிழ்ச்சி அடைந்தாள். பிராமணர்களே, அரசரின் புகழுடன் மகிமையும் அதிகரித்தது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மாளிகை அதிகப்படியான பிரகாசத்துடன் இருந்தது. சில இடங்களில் அது தங்கத்தால் மூடப்பட்டிருந்தது மற்றும் பல்வேறு வகையான இரத்தினங்களால் பதிக்கப்பட்டிருந்தது. கட்டுமானத்தில் படிகங்கள் பயன்படுத்தப்பட்ட சில இடங்களில் அது முன்வானத்தின் பிரகாசத்தை கொண்டிருந்தது. சில இடங்களில் சுவர்கள் நீல கற்களால் கட்டப்பட்டிருந்தன. மேலும் மாளிகை கருப்பு மேகங்களால் மூடப்பட்ட வானம் போல் தோன்றியது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அழகிய மாளிகை இவ்வாறு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டதால் சிறந்த மன்னர் கர்ப்ப பிரதிஷ்டை, கோவிலின் உள்ள கருவறையின் சிலையை நிறுவுதல் சடங்கை முறையாக செய்தார். மின்னல் தாக்குதல், கட்டமைப்பில் விரிசல்கள் மற்றும் பிற பேரழிவுகளை தடுக்க கட்டிடக்கலை பற்றிய ஆய்வுக் கட்டுரைகளில் பரிந்துரைக்கப்பட்ட முறையில் இரத்தினங்கள் போன்றவை பொருத்தமாக பொருத்தப்பட்டன. பின்னர் மன்னர் மாளிகையின் கட்டுமானத்தில் தனது வீர முயற்சிகளால் பெறப்பட்ட பல விலையுயர்ந்த பொருட்களை பொருத்தமாக பயன்படுத்தினார்.
கட்டப்பட்டு வந்த மாளிகை 3 உலகங்களிலும் உள்ள மன்னர்களால் மன ரீதியாக கூட கற்பனை செய்ய முடியாததாக இருந்தது. அது மன்னர் இந்திரத்யும்னரின் புகழை அதிகரித்தது. பிராமணர்களே, கல்பத்தின் இறுதி வரை வாழும் தேவர்களால் கூட அதை காட்சிப்படுத்த இயலவில்லை. ஆதித்யர்கள் ஒருவருக்கொருவர் இவ்வாறு பேசிக்கொண்டனர். இது போன்ற ஒரு மாளிகை பூமியிலோ அல்லது சொர்க்கத்திலோ எங்கும் கட்டப்படவில்லை. அவரது சிறந்த அறிவு அற்புதமானது. இது இந்த உயர்ந்த வடிவத்தை எடுத்துள்ளது. அது இறைவனின் தாமரை போன்ற பாதங்களை நம்பிக்கையுடனும் நேர்மையுடனும் தாங்குகிறது. பூமியில் இத்தகைய உன்னதமான செயல்களை காணும் அல்லது அவற்றை செய்யும் ஞானமுள்ள மன்னர்கள் யார்? பேரரசர்கள் அனைத்து எதிரிகளையும் தோற்கடித்து தங்கள் ஆட்சியை நிலைநாட்டலாம். அவர்கள் கோடிக்கணக்கில் ஏராளமான செல்வத்தை சேகரித்திருக்கலாம். ஆனால் இந்த மன்னர் சொர்க்கத்தின் இறைவனுக்கு செய்தது போல் 1000 குதிரை யாகங்களை செய்ய அந்த மன்னர்களால் முடியுமா? இதற்கு முன்பு இது செய்யப்படவில்லை. 1000 குதிரை யாகங்கள் காணப்படவில்லை அல்லது கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இந்த மன்னரால் அவை செய்யப்பட்டன. அந்த யாகங்களின் போக்கில் 3 உலகங்களிலும் வசிப்பவர்கள் இந்த மன்னருடன் பூமியில் தங்கி இன்பங்களை அனுபவித்தனர். அவர் யாகங்களை செய்தபோது அவரது சபை பிரம்மதேவரின் உலகம் போல தோன்றியது. 3 வேதங்களும் உருவக வடிவில் அங்கே இருந்தன. தர்மத்திற்கு 4 பாதங்களும் இருந்தன. அவற்றை பற்றி மட்டுமே சிந்திப்பதன் மூலம் தங்கள் விருப்பங்களை உணரக்கூடிய சூரர்கள் இந்த சிறந்த மாளிகையை பற்றி ஆச்சரியப்படுகிறார்கள். மன்னர் இதை புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு கட்டமைத்துள்ளார். ஆனால் 3 உலகங்களிலும் வசிக்கும் வேறு யாராலும் இதை கற்பனை கூட செய்ய இயலவில்லை. நாரதர் மற்றும் பிரம்மதேவரின் உதவி மற்றும் வழிகாட்டுதல் பெற்ற இந்த மன்னருக்கு அனைத்து உலகங்களையும் படைத்த அனைத்து தேவர்களின் இறைவனான அணுக முடியாத பகவான் அல்லது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தருக்கு செய்ய விரும்புவது வெகு தொலைவில் அணுக முடியாதது என்ற ஒன்று இருக்க இயலாது. பிராமணர்களே, நான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கும் அவரது பக்தர்களுக்கும் எந்த வித்தியாசமும் காணவில்லை. அதாவது அவர்களுக்குள் எந்த வித்தியாசமும் இல்லை. மாளிகை கட்டுமானத்தின் முடிவில் மன்னர் புகழ்பெற்ற முனிவரான நாரத முனிவரிடம் கூறினார், சூரர்களுக்கும் அசுரர்களுக்கும் சாத்தியமில்லாத அனைத்தும் என்னால் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஏனென்றால் நான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நேரடியாக ஒரு பிரத்யேக வழியில் தியானித்து வருகிறேன். முன்பு பகவான் என்னிடம் அரண்மனை கட்டிடம் எப்போதும் என்னுள் இருக்கிறது என்று கூறினார். இதை கூறிய பிறகு அவர் நாரதரின் பாதத்தில் விழுந்து வணங்கினார். நாரத முனிவர் அந்த சிறந்த மன்னரை எழுப்பி அவரை போற்றினார். அரசர் இந்திரத்யும்னரே, உங்களுக்கும் எனக்கும் உண்மையில் எந்த வித்தியாசமும் இல்லை. உங்களுக்காகவே பிரபஞ்சத்தின் இறைவன் தன்னை நேரடியாக வெளிப்படுத்தி உள்ளார். அவரை வணங்குங்கள். இப்போது நீங்கள் ஒரு உயிருள்ள முக்தி பெற்ற ஆன்மா. உங்கள் மனம் அவரது தாமரை போன்ற திருவடிகளில் பதிந்துள்ளது. ஒற்றை மன பக்தி கொண்ட ஒருவரா இதை விட வேறு என்ன பெற வேண்டும்? மன்னா, தீர்த்தங்கள், மந்திரங்கள், ஜபங்கள், தானங்கள், ஏராளமான பண பரிசுகள் கொண்ட யாகங்கள், புனித சடங்குகள், வேதங்கள் மற்றும் தவங்கள் மூலம் அடைய முடியாததை மன்னரே பக்தி மூலம் நீங்கள் பெற்றுள்ளீர்கள். இனிமேல் நீங்கள் துக்கப்பட தேவையில்லை. உங்கள் மனம் பக்தி பாதையில் நிலைத்திருக்கட்டும். இந்த உலகில் நீண்ட காலம் தங்கிய பிறகு அரசரே, காணிக்கைகள் மற்றும் பெரிய விழாக்கள் மூலம் பிரபஞ்சத்தின் இறைவனை சாந்தப்படுத்துங்கள். நீங்கள் பிரம்மதேவரை காண விரும்பினால், நீங்கள் இறைவனிடம் செல்ல விரும்பினால், அவர் பல்வேறு விழாக்கள் மற்றும் ஊர்வலங்களில் உங்களுக்கு அறிவுறுத்துவார். இறைவன் தானே உங்களுக்கு வரங்களை வழங்குவார். சுயமாக பிறந்த இறைவனால் அரண்மனை ஆலயம் திறக்கப்பட்ட பிறகு நானும் 7 முனிவர்களுடன் வருவேன். பின்னர் நாம் பாவமற்ற பிரம்ம உலகத்திற்கு செல்லலாம். பிரம்ம உலகத்திற்கு செல்ல தகுதியான உங்களை தவிர அரசரிடம் இதை கூறிவிட்டு நாரத மாமுனிவர் வானத்தில் எழுந்தார். 21ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.